தந்தை, மகன், தூய ஆவின் பெயராலே ஆமேன். கடவுளின் ஆசீர்வாதங்களால் நிறைந்த இந்த பொன்புலரியில் கடவுளை புகழ்ந்து வணங்குவதற்காக நாங்கள் ஆலயத்தில் இருக்கிறோம். இன்று திருச்சபை பெந்தகோஸ்தா நாளாக கொண்டாடுகிறது. இன்றைய முதல் வாசகத்தில் நாம் காண்பது சீடர்களும் கன்னிமரியுடன் ஜெபித்து பரிசுத்த ஆவியை பிரதையார் ஆனார்கள். பரிசுத்த ஆவி நெருப்பின் வடிவத்தில் வந்து பயந்த சீடர்களை பலப்படுத்தினார். அவர்கள் அந்நிய பாஷை வரத்தை பெற்று கடவுளின் வார்த்தையை தைரியமாக அறிவித்தினார். பரிசுத்த ஆவி வரும்பொழுது நாம் கடவுளின் வார்த்தையை தைரியமாக அறிவிக்கும்படி பரிசுத்த ஆவிக்காக ஜெபத்தோடு தாகமாயிருப்போம். இந்த இரண்டாம் வாசகத்தில் புனித பவுலோஸ் கூறினார், பரிசுத்த ஆவியானவரை தவிர வேறு யாரும் இயேசுவை ஆண்டவர் என்று கூறுவதற்கு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் பரிசுத்த ஆவியை பெறும்போது அவர் நம் எண்ணங்களையும் வார்த்தைகளையும் மற்றும் செயல்களையும் கட்டுப்படுத்துகின்றார். மேலும் அவர் ஆவரங்களாலும் ஆசீர்வாதங்களாலும் நம்மை ஆசீர்வதிக்கின்றார். பரிசுத்த ஆவி நமக்கு வெளிப்படுத்தப்படுத்துவது பொதுவான நன்மைக்காகவே. கடவுள் நமக்கு பரிசுத்த ஆவியின் வரத்தை கொடுக்கும்போது மற்றவர்களுக்கு பரிசுத்த ஆவியின் வரத்தை கொடுக்க நாம் கடமைப்பட்டுவோம். திருச்சபையின் குழந்தைகளுக்காக ஜெபித்து வேலை செய்வோம். இன்றைய சுவிசேஷத்தில் நாம் காண்பது அறையின் நடுங்கும் சீடர்களுக்கு இயேசு தோன்றி அவர்களுக்கு அமைதியை வாழ்த்துவதை காண்கின்றோம். அவர், பிதாவே, என்னை அனுப்பியது போல் நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொல்லி அவர்கள் மீது ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்றார். பாவங்களை கட்டப்படுவதற்கு அதிகாரமும் கொடுத்தார். பரிசுத்த ஆவியை பெற நாம் தீவிரமாக முயற்சிப்போம். அதனால் நாம் பரலோகத்திற்கு சாட்சிகளாக வாழ முடியும். நாம் பாவ சங்கீர்த்தனங்களில் பாவ மன்னிப்பை அடைவோம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் அனுகிரகிக்கட்டும்.